அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடவுள் உலகத்தில் மனிதனுக்கு 3 வேளை உணவை உண்பதற்கான ரிஸ்க்கு சம்பாதிப்பது அல்லாஹ் ஒருவன். அவனை நாம் ஐவேளை தொழுகையை மூலம் துவா செய்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற கை கால்கள் ஆகிய இந்த நியமத்துகள் மற்றும் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஞானத்தை கொண்டு நாம் உலகத்தில் முயற்சி செய்ய வேண்டும். நாம் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், தொழில் செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் அனைத்தும் உலகத்தில் நடக்கின்றது. நம்முடைய ஞானத்தை கொண்டு தான் நாம் உலகத்தில் முன்னேற முடியும். நம்முடைய ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, ஆற்றலை கொண்டு நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வழி வகுத்திருக்கின்றானோ அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்க முடியும். அந்த ரிஸ்கை சம்பாதிப்பதற்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு அனைத்தும் அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கின்றது. நமக்கு கிடைக்கின்ற பணமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், அல்லது ஒரு வாகனமாக இருந்தாலும் அனைத்தும் நாம் வாங்குவதற்கு நமக்கு பணம் தேவை. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆற்றலை கொண்டு, அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு, பேச்சு திறனை கொண்டு நாம் முன்னேற வேண்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுன்னத் முறையில் வாழ்ந்தார்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கின்ற சுன்னத்துகளை பேணி வாழ்வது என்பது நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்காகவும் சரிப்படுத்துவதற்காகவும் நல்ல ஒரு மனிதனாக மற்றவர்களுக்கு நாம் உபதேசம் செய்து நாமும் அதில் திருப்தி அடைந்து வாழ வேண்டும். இப்போது நம்ம உலகத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோமோ அதை பார்த்து தான் மனிதர்களும் வாழ்வார்கள். இந்த சுன்னத்துகளை பேணி உலகக் கல்வியை கற்று அந்த உலகக் கல்வியின் மூலம் நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஒரு படிப்பை படித்து முன்னேறினாலும் சரி, அல்லது ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு முன்னேறினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் பாலே இருக்கின்றது. ஆகவே நாம் அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வுடைய தொழுகையை சரிவர தொழுது நியமத்துகளை பெற்றுக்கொள்வோம்.